நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரின சொந்த பந்தங்களே, நான் இசைக்கராஜாத்தூர் பேசுகிறேன். தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி சார்பாக. நேற்று திருநெல்வேலியில் நயனார்குளம் ஊரைச் சேர்ந்த உய்காட்டான் என்ற ஒரு தேவர் சமூக இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த பையன் நல்லா படித்த பையன், படிச்சுட்டு சரி அரசு உத்தியத்துக்காண்டி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ட்ரை பண்ணிட்டு இருந்த பையனை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் அருவாள் கத்தியோட வீடியோ போட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கைது பண்ணியிருக்காங்க. சட்டப்பிரகாரம் அது தப்பு தான். ஒவ்வொரு வீடு வீடாக, வீதி வீதியாக, கிராம கிராமமாக தின்னையாக உட்காந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இளைஞர்களே, இதை செய்யாதீங்கப்பா, இதை பண்ணாதீங்க. நாம் முன்னுக்கு வர்றதுலேயே, நாம் படிக்கிறதுலேயே நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, நம்மளை ஓச்சிருவாங்க அப்படின்னு நான் பல திருப்பு சொல்லிட்டேன். அதை யாருமே இளைஞர்கள் வந்து கேட்க முடிய. அதனால் இளைஞர்கள் இந்த மாதிரி விஷயங்களை சமூக வலைதளங்களை கவனமாக கையாளுங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லை. அருவா கத்தியை வச்சு வீடியோ போடுறது வைக்கிறது பெருமை இல்லை. இதெல்லாம் இமிடியட்டாக வந்து நிறுத்திக்கோங்க அனைத்து இளைஞர்கள். இல்லைன்னா வம்பா எஃப்ஐஆர் போட்டு இந்த மாதிரி நம்ம படிப்போங்க. அப்பா அம்மா தானே இப்போ கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ தூரம் படிக்க வச்சாங்க அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும். நம்ம பிள்ளை அரசாங்க உத்தியத்துக்கு போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டுனா எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதனால் தாய் தாப்பானுக்காண்டி வாழ கற்றுக்கணுங்க தம்பி. அவ்வளோ பேருமே எனக்கு இந்த கேள்விப்பட்ட அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியல. உயர் அதிகாரிகள் அழுத்தம் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில் மாற்றுக்கிறதுல உயர் அதிகாரிகள் தான் சொன்னது, கைது பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பையனை நினச்சா உண்மையிலே மனச்சாட்சின்னு ஒன்று இருந்துருந்துச்சுன்னா அவங்க வந்து வார்னிங் பண்ணி விட்டுருக்கலாம். ஒரு முதல்ல தானே, சரி இப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி, படித்தவன் நீ, வாழ்க்கை வம்பா பேருன்னு சொல்லி கவுன்சிலிங் பண்ணியிருக்கலாம். இங்கே கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு காவல்துறையே கிடையாது. யாரையும் கவுன்சிலிங் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. குற்றவாளிகளை பெருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இப்படி வந்து தொடர்ந்து எஃப்ஐஆர்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு சைபர் கிரைமுக்கு கொடுத்துருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் இம்மிடியட்டாக நடவடிக்கை எடுக்கணும். திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். எனது முக்கோணத்தை சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நம்ம சமூகத்தின் மீது அவதூறு பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய புகார் மனு கொடுத்துருப்பிய திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் சைபர் கிரைமுக்கு. அது யார் யாரெல்லாம் கொடுத்துருக்கே, எந்தெந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத நமது பிஎம்டி மீடியாவுக்கு அனைவரும் அந்த புகார் மனுக்களை அனுப்புங்க. அத்தனை மனுக்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி மக்களை திரட்டி நம்ம பேரணியாக போய் நம்ம நீதி கேட்கும். அப்போ தான் தமிழக அரசிற்கு இது அப்போ ஒருதலை பட்சமாக செயல்பட்டுருக்காங்களோ அப்படிங்கிறது தெரிய வரும். கம்ப்ளைண்ட் நேற்று முந்தானத்தும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து மேடையில் எங்கள் சமுதாயத்தை இழிவாக பேசியிருக்காரு. எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரையும் இழிவாக பேசியிருக்காரு. அது பற்றி அவரை கைது செய்ய சொல்லி கொடுத்துருக்கோம். அது இன்னும் எஃப்ஐஆர் போடலை. இதெல்லாம் வச்சு மிகப்பெரிய பேரணி திருநெல்வேலியில் நடக்கும். அதில் மாட்டுக்கருத்து இல்லை. மொத்த இளைஞர்களும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்காத புகார் மனுக்களை பூரா பிஎம்டி மீடியாவுக்கு தயவு செய்து அனைவரும் அனுப்ப வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களே, மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் அருவாள் கத்தியில் வச்சு பயன்படுத்தி யாரும் புகைப்படமோ வீடியோவோ போடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை வம்பா போயிடும். நல்லபடியாக படித்து நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் பெற்றோர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை மனசில் வச்சு செயல்பட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒட்டுமொத்த தேர்தலினமும் தயார் நிலையில் இருங்க. இது வரைக்கும் நிறைய எஃப்ஐஆர் போட்டிருக்கதா தகவல் வருது. இவங்க சைபர் கிரைம் உண்மையிலே சரிக்கு சமமாக பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து பழிக்கு பழி பண்ணுவோம் அப்படி இப்படின்னு நிறைய வீடியோக்கள் வந்திருக்கு. அதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சாங்களா, இல்லைனா இவங்க குறிப்பிட்டு தேவர் சமூகத்தை மட்டும் கைது செய்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு 3-4 நாட்களில் தெரிஞ்சிடும். அதனால் அதன் பிறகு நாம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இவங்க ஒருதலை பட்சமாக செயல்படுதாங்களா, இல்லைனா நடுநிலையாக செயல்படுதாங்களா, சரிசமாக செயல்படுதாங்கிறத நம்ம தெரியப்படுத்துவோம். அதனால் ஒட்டுமொத்த முக்கோணத்தோரும் இது வரைக்கும் கொடுத்த புகார்கள் அனைத்தையும் பிஎம்டி மீடியாவை வந்து தொடர்பு கொண்டு